ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ சுந்தரகாண்டம் ஒரு சாப்டர் தினம் படிக்க நம்ம வாழ்வையில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்து போயிடும். சுந்தரே சுந்தரோ ராம சுந்தரே சுந்தரி கதா சுந்தரே சுந்தரி சீதா சுந்தரே சுந்தரம் வனம் சுந்தரே சுந்தரம் காவ்யம் சுந்தரே சுந்தரோ கபிஹி சுந்தரே சுந்தரம் மந்திரம் சுந்தரே கிம்ன சுந்தரம். வால்மீகி ராமாயணம், ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் சர்க்கம் 1. அனுமான் சமுத்திரத்தை தாண்டது. ஜாம்பவானால தூண்டப்பட்டு எதிரிகளை கசக்கி எடுப்பவரான அவர் ராவணனால கவர்ந்து செல்லப்பட்ட சீத்தை இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிக்க அந்த வான வீதியில செல்ல விரும்பினார். செயற்கரியதும் பிறரால செய்ய முடியாததுமான காரியத்தை செய்ய விரும்பிய ஆஞ்சநேயரோ கழுத்து தலையெல்லாம் நிமிர்த்தி நின்று பசு கூட்டத்துல விளம்புற கால மாதிரி இருந்தாராம். வைடூரிய வர்ணமுடைய தூய தண்ணீரின் அலவரிசை போல அழகாக விளங்குற அந்த இளம் புற்கள், அதாவது மகேந்திர மலையில மேற்பக்கமா உலாவுறாராம். புத்திமானான அவரோ தன்னுடைய பறவைகளெல்லாம் பயமுறச் செய்யற மாதிரி மார்பால மரங்களை முறிச்சு தள்ளி ஏராளமான விலங்குகளை மாய்த்து முழு பலத்தையும் பிரயோகிக்கிற சிங்கம் மாதிரி விளங்கிறாராம். நீலம், சிவப்பு, மஞ்சள், தாமரை, வெளுப்பு, கருப்பு இந்த வர்ணங்கள் இயற்கையாகவே அமைஞ்ச அந்த விசித்திரமான தாதுக்களால செம்மையாக அலங்கரிக்கப்பட்டதும் இஷ்டமான உருவம் எடுக்கக்கூடிய யக்ஷ கிண்ணற கந்தர்வர்களும் தேவர்கள் போன்ற பரிவாரங்களை உடைய பன்னகர்களும் கணக்கில்லாத உயர்ந்த யானைகள் உள்ளதுமான அந்த மலையின் தாழ்வரையில ஆஞ்சநேயர் விஸ்தாரமான மடுவுல விளையாடுற யானை மாதிரி இருந்தாராம். அங்க சூரியன், மகேந்திரன், வாயு, பிரம்மா மற்றும் உள்ள பூத கணங்கள் எல்லாரும் கைகூப்பி அஞ்சலி செய்யறாளாம். புறப்படுவதில் மனத்தை செலுத்துறார் ஆஞ்சநேயர். கிழக்கு நோக்கி நின்று தன்னுடைய தந்தையான வாயு பகவானுக்கு அஞ்சலி பண்றார். சாமர்த்தியம் உள்ள அவர் தென் திசை நோக்கி புறப்படுவதற்காக தன்னை மாபெரும் வானரமா அப்படியே வளர்த்துக்கிறாராம். ராமனுக்கு க்ஷேமம் வளரணுங்கிறதுக்காக பெருங்கடலை தாண்ட நிச்சயித்து பருவ காலங்கள்ல பொங்குற சமுத்திரம் போல வளர்ந்து நிற்கிறார் அவர். அளவிட முடியாத சரீரத்தை எடுத்துட்ட அவர் சமுத்திரத்தை தாண்ட விரும்பி அதுக்கு தன்னை ஆயுத்தப்படுத்தி கொள்கிற மாதிரி கைகளாலும் கால்களாலும் அந்த மலையை அழுத்துறார். வானரால அழுத்தப்பட்ட அந்த மலையும் கொஞ்ச நேரம் அப்படியே நடுங்கிறதாம். மரங்கள்ல பூத்திருந்த மலர்கள் எல்லாம் உதிர்றது. அப்படி மரங்கள்ல எல்லா பக்கங்களிலும் உதிர்ந்த நறுமணமான மலர்கள் மூடப்பட்ட அந்த பர்வத மலை மலர் குவியல் போல ஆயிடுதான். தலைச்சிறந்த வீரரான அவரால் அழுத்தப்பட்ட அந்த பர்வத மலையோ மத நீரை பெருகி விடுற யானை மாதிரி நீர்த்தாரைகளா கொட்டுறதும். பலம் பொருந்திய அவரால் பீடிக்கப்பட்ட அந்த மலையோ பொன்னிறம், கருமை, மை போன்ற வெள்ளி ரேகைகள் வெளிப்படுத்துறது. அக்னியோட 7 நாக்குகளின் நடுவுல சுலோகிதாங்கிற நாக்கு மட்டும் கொழுந்து விட்டு எரியறதாம். அதோட புகை வெளிவர்ற மாதிரி அந்த மலையில இருந்து ஒரு வகை பாஷாணம், அதாவது மனோசிலைங்கிற தாதுக்களோட கூடிய பாறைகள் சரிந்து விழருது. அனுமனால பீடிக்கப்பட்ட அந்த மலை இருக்கு இல்லையா, எல்லா பக்கங்களிலும் இருந்த குகைகள்ல வசிச்ச அத்தனை பிராணிகளும் பீடிக்கப்பட்டு அவலமான குரல் எழுப்புறதாம். மலை பீடிக்கப்பட்டதுனால உண்டான பேரொளி மண்ணிலும் திசைகளிலும் தோட்டங்களிலும் நிரம்புறது. அங்கிருந்த பெரிய சர்ப்பங்கள் விஷ்ணு பாதம் கொண்ட ஸ்வஸ்திக ரேகைகள் விளங்கிய பெரிய படங்களை எடுத்து கடுமையான விஷத்தை கக்கிண்டு
பற்களால பாறைகள் எல்லாம் கடிக்கிறது. அப்போ கோபம் கொண்ட சர்ப்பங்கள்லாம் விஷத்தோட கடிக்கப்பட்ட பெரும் பாறைகள் ஆயிரக்கணக்கான துண்டுகளா சட சட சடன்னு பயங்கரமா ஒளி எழுப்புறோம். வேறு சில விஷா அக்னி எரிக்க போது பிரகாசமா இருக்கும். அந்த பர்வதத்துல முளைச்ச பச்சளை பாம்புகள் விஷத்தை முறிக்கக்கூடியவைனாலும் அப்போ அந்த விஷத்தை அடக்க சக்தி அற்றவைகளா போயிடுதான். அந்த கக்கப்பட்ட விஷம் அவ்வளவு கொடுமையா இருந்ததாம். மலையில தபசிகள் இந்த மலபூதங்களாக பிளக்கப்படுறதுங்கிற நினைச்சு பயம் அடையறாளாம். வித்யாதரர்கள் பானசாலையில இருந்து தங்கமயமான பான பாத்திரங்களையும் விலை மதிக்க முடியாத பாத்திரங்களையும் தங்க குடங்களையும் நாக்கால நக்கி சாப்பிட அந்த அந்த உயர்வகை உண்டி சாப்பாடெல்லாம் இருக்கு இல்லையா, பல வகையான உணவுகளையும் காலை, அதாவது காளமாடு சொல்றோம்ல, அதோட தோல் எப்படி கேடயங்களெல்லாம் தாங்கி பிடிக்கிறதோ அந்த மாதிரி கத்திகள் எல்லாம் விட்டுட்டு மதுபானம் அருந்தியதால வெண்தாமரை போன்ற கண்கள் செந்தாமரை போல சிவந்து இருந்ததாம். சிறந்த சந்தனங்களாலும் சிவந்த மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டு மயங்கி மனைவிகளோட ஆகாயம் நோக்கி கிளம்பி போனான். ஆகாயத்திலேயோ பெண்மணிகள் மாலைகள், சிலம்புகள், தோள்வளைகள், கைவளையல்கள் எல்லாவற்றையும் தரித்துண்டு ஆச்சரியத்துல புன்னகை செய்துண்டு தத்தம் கணவர்களோட அந்த மலையை பார்த்துண்டு மாயாஜால வித்தைகள் எல்லாம் காண்பிச்சுண்டு அந்த குதூகலத்தோட பார்வைய பார்க்கறாளாம் ஆகாயத்தை. அப்போ ஆத்மானுபாவம் பெற்ற ரிஷிகளும் சாரணர்களும் சித்தர்களும் நிர்மலமான ஆகாயத்துல இருந்துட்டு இப்படியெல்லாம் பேசிக்கிறாளாம். மலையை போன்றவரும் வேகம் உடையவரும் வாயுகுமாரான இந்த அனுமான் பெரிய மீன்களுக்கு இருப்பிடமான கடலை கடக்க விரும்புகிறார். ராமனுக்காகவும் வானரங்களுக்காகவும் செயற்கரிய செயலை விரும்பி அடைய முடியாத கடலோட அக்கறைய அடைய விரும்புகிறாராம். இப்படி மகாத்மாக்கள் பேசின்றதை கேட்ட இந்த வித்யாதரர்களுக்கு நிகரற்றவரும் வானர்களுக்குள் காலை போன்றவருமான அவரோ பர்வதத்துல நிற்கிறத பார்க்கிறார். மலை போல அவர் ரோமங்கள்லாம் சிலிர்க்கிறதாம். அதை அசைஞ்சு ரொம்ப பெரிய மேகத்தோட சப்தம் மாதிரி நாதத்தை எழுப்புறாராம். மேல கிளம்பி போற விரும்பியவரா ரோமங்கள் அடர்ந்து சுருள் சுருளா வாலை சுருட்டி கருடன் மலைப்பாம்ப பற்றி அடிக்கிறது மாதிரி சுழற்றி அடிக்கிறாராம். இப்படி வேகத்தை அடைஞ்ச அவருடைய பின்புறமோ நீண்டிருந்த வாலோ கருடனால கவர்ந்து செல்லப்படுற பாம்பு மாதிரி காணப்பட்டதும். பெரிய தாழ்பால் போன்ற தன்னோட 2 கை இருக்குல்ல, அத மலையில ஊனிண்டு மூச்சை பிடிச்சு நிறுத்தி அப்படியே இடுப்பை சுருக்கி கால்களையும் மடக்கிக்கிறார். இப்பேற்பட்ட வீரியம் உடைய அனுமார் கைகளையும் கழுத்தையும் சுருக்கிண்டு தேஜஸ், ஆற்றல், வீரியம் எல்லாத்தையும் வளர்த்துண்டு ஆகாயத்துல மேல் நோக்கி செல்ல வேண்டிய பாதைய பார்த்து கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் பார்த்து இருதயத்துல பிராணனை நிலைப்படுத்திக்கிறார். மூச்சை ஒரு பக்கம் நிலைப்படுத்திண்டு வானரர்களில் யானை போன்ற அவர் உயர கிளம்பி போறார். கால்களை நன்னா கீழே பதிச்சுண்டு காது சுருக்கிக்கிறார். இதோட தொடர்ச்சியை மறுநாள் பார்க்கலாம். இந்த சுந்தரகாண்ட பதிவை நீங்க கேட்டாலே நம்ம வீட்டில் விசேஷம் நடக்கும், நல்லது நடக்கும், எந்தவித பிரச்சனையும் அண்டாது. ராம ராம ராமன்னு நம்ம சொல்லுவோம், ராமநாமா சொல்லு ஒரு பயமும் இல்லைன்னு. இதெல்லாம் சத்தியமான உண்மையான வார்த்தைகள், எல்லாம் அனுபவிச்சு பார்த்தது. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாய் இருப்போம் நண்பர்களை. வாழ்க வளமுடன். ராம் ராம். வாழ்க வளமுடன்.